நிறைய பேர் கேட்கிற ஒரு விஷயம் தான். வாகன விலை குறையுமா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. குறி பார்க்குற மாரி தான் இருந்தது. அது குறையுமா இல்லையா அப்படின்றது. ஆனா இப்ப குறையிற கட்டத்துக்குள்ள வந்தாச்சு. வாகன இறக்குமதி செய்யப்பட்ட முதல் மாதம் பிப்ரவரி மாதத்துல ஒரு நாளைக்கு 10 முதல் 15 வாகனங்கள் விற்பனையாகி இருக்கிறது. ஒரு சாதாரணமான கணக்கின் அடிப்படையில. ஆனா இப்ப இந்த மாசத்துல அல்லது போன மாசத்துல இருந்து ஒரு கிழமையிலேயே 10 வாகனம் விற்கிறதே பெரிய ஒரு பாடா இருக்கு அப்படின்ற மாதிரி விற்பனையாளர்கள் இப்ப வாகனங்களுடைய விலைகளை குறைச்சிருக்காங்க. இப்ப குறைச்சிருக்காங்கன்னா அந்த அளவு குறைக்கல, ஓரளவு குறைத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் பெறுமதியான வாகனத்துக்கு 5 லட்சமும், 2 கோடி ரூபாவும் 1,5 கோடிக்கும் இடைப்பட்ட வாகனம் அந்த விலையில் உள்ள வாகனத்துக்கு 10 முதல் 15 லட்சம் ரூபாய், சில இடங்கள்ல 20 லட்சமும் குறைச்சிருக்காங்களாம் என்று சொல்லப்படுது. இது நீங்க வாகனம் வாங்குறவங்கள பொறுத்தது. இந்த மாதிரி வாகனங்களுடைய விலைகள் கொஞ்சமா இப்ப குறைந்திருக்குது. அந்த அளவு சொல்லக்கூடிய அளவுல கொஞ்சம் குறைந்திருக்கிறது. ஆனா நாட்கள்ல இன்னும் குறைய வாய்ப்புகள் இருக்கு. காத்திருங்க அப்படின்னா என்னால சொல்ல முடியும். இல்ல பார்க்கிறவங்க நீங்களே முடிவு பண்ணலாம். ஓகே இப்பதான் சரியான பாதைக்கு வாராங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுல அரசாங்கத்தினுடைய வரி பெரிய அளவு இருக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதுல யாரும் நம்ம குறைக்க போவதும் இல்ல. அதை பத்தி பேசி அரசாங்கத்திடம் அதற்கான முடிவு எடுக்கப்படாது. ஆனா வாகனங்களை இறக்குமதி செய்து விற்பனை செய்யப்படுகின்ற இடங்கள்லயும் கொஞ்சம் அதிகமான லாபம் வச்சுதான் விற்கப்படுது. அந்த லாபம் எல்லாம் குறைச்சி இப்பொழுது ஓரளவுக்காவது வாகனத்தை விற்கக்கூடிய அளவிலான முறையில இப்பொழுது வியாபாரிகள் வந்திருக்காங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு தெரியாது. ஆனா வாகனத்துடைய விலை வார வருஷத்துல ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு. அரசாங்கம் இப்பொழுது வரிகளை குறைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் வாகனங்களுக்கு குறைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. உலக வரலாற்றுல தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய அளவாக உயர்ந்திருக்கிறது இன்றைய நாள்ல. உலக வரலாற்றிலே முதல் தடவையாக இந்த அளவு இருந்திருக்கு. அதே போல இலங்கை வரலாற்றிலேயும் முதல் தடவையாக இந்த அளவு தங்கத்தினுடைய விலை அதிகரித்திருக்கு. உலக வரலாற்றுல இன்று அமெரிக்க டாலர்ல பார்த்தோம்னு சொன்னா 3,950 அமெரிக்க டாலர்களாக அதிகரித்திருந்தது தங்கத்தினுடைய விலை. இலங்கையில செட்டியாத்தருடைய நிலவரப்படி ஒரு பவுன் 22 கரட் தங்கத்தினுடைய விலை 2,90,500 ரூபாய். போன வெள்ளிக்கிழமை தான் 1,83,000 இருந்தது. ஒரு கிழமையிலேயே 8,000 ரூபாய் அதிகரித்து இருக்கிற தங்கத்தினுடைய விலை பாருங்க. மிகப்பெரிய அளவாக உச்சத்தை எட்டி கொண்டிருக்கிறது தங்க விலை அப்படின்றது பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு விலை உயர்மா தங்கத்தினுடைய விலை அப்படின்றது பெரிய இதா இருக்கு. 3 லட்சத்தையும் தாண்ட போகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தங்கத்தினுடைய விலை அதிகரித்து கொண்டு சொல்கிறது. இதனுடைய தங்க விலை ஏன் இவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு தகவல் தான். அதாவது இப்ப தங்கத்தினுடைய அகழ்வின் போது எடுக்கப்படுகின்ற அந்த அளவு இருக்குதானே, ஒரு பெரிய அளவா ஒரு டன் எடுக்கிறாங்கன்னு வைங்க, அதுல ஒரு 4-5 கிராம் அல்லது 20 கிராம் 30 கிராம் தங்கம் கிடைச்சது அந்த காலத்துல வைங்க. இப்ப அதை விட குறைவு. இப்ப 10 கிராம் 4 கிராம் 3 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி அளவு நான் ஒரு கணிப்பு சரியா சொல்ல ஒரு அளவுக்கான இதுதான் நடைமுறையா இருக்கு. இதன் காரணமாக தான் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்குது. அதாவது தங்கம் குறைந்திருக்கிறது எடுக்கிற அளவு. இதனால தங்கம் விலை கூடிக்கொண்டே போகுது. இது எங்க போய் முடிவுன்னு தெரியல. இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் பரவலா பேசப்படுது. எந்த அளவுக்கு போய் நிற்கும் அப்படின்றது நம்மளால இப்போதைக்கு கணக்கெடுக்க முடியாது. மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று பேசிய போது சொன்ன ஒரு விஷயம், முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் அந்த சட்டம் அமல்படுத்தப்பட்டது பிறகு பலதரப்பட்ட விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்து மீளப்பெறப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திலும் அவங்க கையளிச்சிருக்காங்க. அதுல மிக முக்கியமானது அவங்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வாகனங்களையும் அவங்க கையளிச்சிருக்காங்க. ஆனா அமைச்சர் சொன்னாரு, හිමිකම් පනත අනුව සමහර හිමිකම් භාර දිය යුතු වුණත් ආරක්ෂාව සැපීම ආණ්ඩුවේ වගකීමක්. ඒ හින්දා ආරක්ෂාවට අදාළ ආරක්ෂිත වාහන ඇතුළු අනිකුත් දේ එතුමන්ලා නැවත ඉල්ලීමක් කරොත් ඒ පිළිබඳව ආණ්ඩුව සලකා බලන්න සූදානම්. பாதுகாப்பு வாகனங்களை கையளிக்கிறதுக்கான சட்டம் அதுல இல்ல. அந்த முறை அதுல இல்ல. அவங்களுடைய சொத்துக்கள், அதாவது அரச சொத்துக்களை பாவிக்கிறதா இருந்தா அதைத்தான் வீடு முக்கியமா இதுகளை தான் கையளிக்க சொல்லி அவங்களுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள். ஆனால் சலுகைகளுக்குள்ள வாகனங்கள், பாதுகாப்புக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் இல்லை. ஆனாலும் பல ஜனாதிபதிகள் இதை கையளிச்சிருக்காங்க. ஆனா அந்த வாகனங்கள் மீண்டும் தேவை, இந்த பாதுகாப்புகள் மீண்டும் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க கோரினாங்கன்னா அதை வழங்குறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். அதுக்கு தயாராகவும் இருக்கு. அவங்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக அரசாங்கம் கவனம் செலுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தரல அப்படின்னு சொல்லும்போது தரல அப்படின்னு சொன்னாங்க. தந்த பிறகு நீங்க வேணுமெண்டா வாங்கிக்கொள்ளலாம், அதுக்கு நாங்க தரத்துக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு வர சொல்றாங்க. ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு தான் தெரியுது இருக்குடா. நீங்க என்ன சொல்றீங்க இதை பத்தி அப்படின்றத கருத்துக்களை சொல்லுங்க. இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான 5 நிறுவனங்கள் மிக பாரிய அளவான நட்டத்தை அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துது. ஒரு வருஷத்துல மட்டும் 1,02,500 கோடி ரூபாய்
நட்டம் ஏற்பட்டிருக்கு 5 நிறுவனங்களால மாத்திரம். 2022 வரைக்கும் இந்த நிறுவனங்கள் முழுமையான நட்டத்தையே தந்து கொண்டிருந்திருக்குது அரசாங்கத்துக்கு. இப்பவும் நட்டம் தான், ஆனா ஓரளவுக்கான நட்டம், லாபம் இல்ல, நட்டத்தை குறைத்திருக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் எது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட பாவிகளா, நீங்க நட்டத்திலேயே இயங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கும். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், நீர்ப்பாசன திணைக்களம், மின்சார சபை, துறைமுக அதிகார சபை, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், இந்த 5 நிறுவனங்கள் தான் 2022ஆம் ஆண்டுல மட்டுமே 1,02,500 கோடி நட்டம். இலங்கையினுடைய கடனை விட அதிகம் தான் சொல்லலாம். அவ்வளவு பெரிய தொகையை இந்த நிறுவனங்கள் நட்டத்தால் அப்படியே தொலைத்திருக்கிறது இலங்கை நாட்டை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்ப இந்த நிறுவனங்கள் எல்லாமே அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுலாம் இருக்கு. இந்த நிறுவனங்களை லாபத்தில் இயங்க வைக்கிறதுல அரசாங்கம் படாத பாடுபடுறாங்க. இதுல மின்சார சபையினுடைய மிகப்பெரிய நட்டத்தை ஈடு செய்வதற்காக வருகின்ற 15ஆம் திகதி மின்சார கட்டணத்தை உயர்த்துறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அது எத்தனை சதவீதம் அப்படின்றத மின்சார சபை சொல்லுதாங்க. 6.8 அப்படின்னு சொல்லுதாங்க. இப்பொழுது நாடு முழுவதும் உள்ள 25 மாவட்டங்கள்லையும் அதற்கான கருத்து கணிப்புகள் மக்களிடம், பொதுமக்களிடம், பொது அமைப்புகள் எல்லாம் கருத்து கணிப்பு எடுக்கப்படுது. இதன் அடிப்படையில் தான் இது கூட்டுறதா இல்லையான்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஆனா 15ஆம் தேதி எப்படியாவது மின்சார கட்டணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் நாம எதிர்பார்க்கலாம். எப்படி நடக்க போன்னு பார்ப்போம். பாடசாலைக்கு மாணவர்கள் அனுப்புறீங்க அல்லது பாடசாலை சுற்றுலாக்கு மாணவர்கள் அனுப்புறீங்க, கொஞ்சம் மாணவர்களிடம் அல்லது ஆசிரியர்களும் இதை சொல்லிக் கொடுக்கறதுனால தம்புலையில ஒரு விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு சென்ற 7 மாணவர்கள் மிளகாய் தூள் அப்படின்னு நினைத்து ரசாயனத்தை உட்கொண்டிருக்காங்க. அவங்க வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 2 பெண் மாணவிகள் அடங்குறாங்கன்னு சொல்லப்படுது. மிளகாய் தூள்னாலும் ஒரு சாப்பிட்றதுக்கு எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னு தெரியல. ஆனா இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மிக அவதானமா ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அங்க கண்காணிப்பில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இப்படியான மாணவர்கள் போகும்போது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. இலங்கையில ஒரு வருஷத்துல 1.6 மில்லியன் டன் பிளாஸ்டிக் பொருட்கள் பாவனையில் இருக்கு. கிட்டத்தட்ட 16 லட்சம் கிலோகிராம் பிளாஸ்டிக் பொருட்கள் மாத்திரம். பாருங்க, அண்மையில நாங்க பேசியிருந்தோம், இந்த ஷாப்பிங் பேக்குகள், அந்த பொலித்தீன் பேக்குகளை தடை செய்யறாங்க, அக்டோபர் மாசத்துல இருந்து சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நாங்க பேசியிருந்தோம். இந்த 16,000 கிலோகிராமுடைய பிளாஸ்டிக் பொருட்கள்ல 70% முதல் தரம், ஒரு தரம் தான் பாவிக்கலாம், அதுக்கப்புறம் வீசுறது தான், திரும்ப பாவிக்கிறது இல்ல. 20 லட்சம் கிலோகிராம் இடையுள்ள தயிர் சட்டிகள் சட்டியில இல்ல, அந்த பிளாஸ்டிக்ல விற்பனை ஆகுதானே நிறைய சூப்பர் மார்க்கெட்ல நாங்க பார்த்திருப்போம். 20 லட்சம் கிலோ, இது ஒரு தரம் 2 தரம் தான் நாங்க பாவிக்கலாம், அதுக்கப்புறம் அதை வீசிலும் தொடர்ச்சி அதை பாவிக்கலாது. அதே போல 15 லட்சம் கிலோ லஞ்ச் ஷீட், சாப்பாடு கட்டுறதுக்கு பயன்படுத்தும், சாப்பாடு சுத்துறதுக்கு பயன்படுத்தும், 15 லட்சம். அதோட 16 லட்சம் ஷாப்பிங் பேக்குகள், அதாவது பொலித்தீன் பைகள், நாங்க வாங்குற அந்த பைகள் 16 லட்சம் கிலோ. அம்மாடியோ, எவ்வளவு தொகை என்று சொல்லி பாருங்க. உண்மையை சொல்ல போனா இதை தடை செஞ்சாலே போதும். அந்த சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்காதீங்க, அங்க காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றதை விட அரசாங்கம் இதை தடை செஞ்சாலே போதுமே அப்படின்றது நிறைய பேருடைய கருத்தா இருக்கு. அரசாங்கம் அதை தடை செய்யாம மக்கள் இதை வாங்காதீங்கன்னு சொல்றாங்க. கடந்த காலங்களில் நாம பேசிய ஒரு முக்கியமான விஷயம் தான், ராணுவத்திலிருந்து தப்பி போனவங்களால பலதரப்பட்ட குற்றச்செயல்கள் நடக்குது, இவங்களை கைது செய்யறதுக்கு அரசாங்கம் நடவடிக்கையும் எடுத்ததா சொன்னாங்க. அந்த நடவடிக்கை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அண்மை நாட்கள்ல தேர்தல்கள் போகுது, கைது செய்யப்பட்டவர்கள்ல 1400 பேருக்கும் அதிகமானவர்கள் ராணுவத்திலிருந்து தப்பி போனவர்கள் சொல்றாங்க. எனவே இந்த விஷயமும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதா இருந்தது. எனவே முக்கியமான செய்திகளை பகிர்ந்திருக்கோம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல், எல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.